ஃபஸ்ட் அந்த காரை பார்க்கும்போதே ஓகேப்பா யூத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்போர்ட்டியான டிசைனை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஹெட் ரூம் வந்து ரொம்ப கிராம்டு. உனக்கு சொல்கிறேன், ஏன்னா யூ ஆர் 6 feet. அல்ட்ராஸ் ப்ரூவ் தட் திஸ் இஸ் த இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் ஹேட்ச் பேக்குண்டு. எந்த மோட்மே இல்லை, ஸ்போர்ட் மோட் மட்டும்தான் இருக்குது போல். அதுக்கு சூப்பர் மோட் ரேசருக்கு அப்போ ஸ்போர்ட் தானே வேணும். ஓ அப்படி மோடே இல்லைங்க, நார்மல் மோட் தாங்க ஸ்போர்ட் மோடுன்னு காட்டுது. நார்மலே ஸ்போர்ட் தான். ஓ அப்படி ரேசர்னா அதுக்கு ட்ரூவாக இருக்காங்கல்ல. இன்னைக்கு வந்து ஒரு இந்தியன் பிராண்ட் ஒரு கார், டாடா அல்ட்ராஸ் ரேசர். எஸ். ஸோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.2 லிட்டர் டர்போ சார்ஜ் இன்ஜினோட வருது, which they call it as iTurbo Plus அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து ஒரு 1199cc இன்ஜின் வித் வந்து 6 speed மேனுவல் டிரான்சிஷன் கியர் பாக்ஸ் தராங்க. மேனுவல்? ஆமாம், மேனுவல். ஒன்லி மேனுவல் ஆப்ஷன்ஸ் தான் இருக்குல்ல இதில். ஆக்சுவலாக இப்போ மேனுவல் ஆப்ஷன் தான் இருக்குது. நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் படித்ததில் என்னென்னா ஆட்டோமேட்டிக்கும் வி கேன் எக்ஸ்பெக்ட் வெரி சூனர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணணும், ஏன்னா மார்க்கெட் நீட்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக்கில். அது ஸ்போர்ட் வெர்ஷனாக இருக்கோ நார்மல் வெர்ஷனோ, இன்றைக்கி வந்து ஈஸ் ஆஃப் டிரைவிங்க்கு வந்து ஆட்டோமேட்டிக் கண்டிப்பாக தேவை இப்போ இருக்கிற டிராஃபிக்குமே. ஸோ ஐ திங்க் டாடா ஹேஸ் டு லான்ச் ஆட்டோமேட்டிக் வெர்ஷன். ஆக்சுவலாக அது வெரி மச் பாசிபிள். ஏன்னா இப்போ இந்த இன்ஜினே பார்த்தோன்னா அப்படியே நெக்ஸானோட ஒரு சின்ன ஒரு அப்கிரேட். ஓகே, ஸோ தான் பண்ணி கொஞ்சம் ஸ்போர்ட்டியர் டியூன். ஆமாம், ஸ்போர்ட்டியர் டியூன் பண்ணி. ஸோ இப்போ நெக்ஸானில் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக் இருக்குது. ஸோ அதே கியர் பாக்ஸை வந்து இங்கேயும் கொடுப்பாங்க, ஈஸியாக இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ப்ளீஸ் டு இட் சூன். அண்ட் இது வந்து ஒரு 3 cylinder அகேன், இப்போ நம்ம ஸ்விஃப்ட்டில் பார்த்த மாதிரியே தான். எஸ், 3 cylinder டவுன் சைஸ் ஆகிருக்கு. பட் இவங்க வந்து அந்த ஸ்போர்ட்டி எக்ஸாஸ்ட் நோட் இருக்குல்ல, அதுக்கு வந்து நல்லா அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த 3 cylinder. ஓகே, இட் சவுண்ட்ஸ் வெரி ஸ்போர்ட்டி. சர்ப்ரைசிங்லி ஸ்போர்ட்டி ஃபார் இந்த செக்மெண்ட்டில். ஆக்சுவலாக அதுதானே அவங்களோட மோட்டிவ், ரேசர். ஸோ ஸ்போர்ட்டியாக இருக்கணும் அப்படின்றதா மோட்டிவ். ஆனால் அதுக்கேற்ற மாதிரியே இது வந்து 120 PS ஆஃப் பவர் தருது. ப்ரிசைஸ்லி வந்து 118.35 PS ஆஃப் பவரும் 170 டார்க்கும் தருது. அண்டு இந்த கார் வந்து லைக் நம்ம இன்னும் ஓட்டி பார்க்கல, பட் வந்து ஆன் ரோடு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் லோ அண்ட் மிட் ரேஞ்சில் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது கார். ஸோ ஆல்ரெடி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணவங்க. ஆமாம், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணவங்க சொன்னதும் இதான் சொல்கிறாங்க. ஸோ லோ அண்ட் மிட் ரேஞ்சில் வந்து செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணதுன்னு. அண்ட் ஹை அண்ட் போக போக அந்த டாக் வந்து கொஞ்சம் வார்ன் அவுட் ஆகி கொஞ்சம் ஒரு மாதிரி தான் போதுணும். பட் லோ அண்ட் மிட் ரேஞ்சில் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அண்ட் ஐ திங்க் இந்தியன் ரோட்ஸ்க்கும் நமக்கு அதான் தேவைன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்போர்ட்டியாக இருக்கும்போது இனிஷியல் புல் ஆஃப் டார்க்லாம் வந்து நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக அது தேவை. அண்ட் டாட்டா வந்து ஓட ரெப்யூட்டேஷன் லேட்லி ஹேஸ் பீன் சேஃப்டி. ஆமாம். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் எந்த டவுட்டுமே வேணாம். கரெக்ட். இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி சேஃப் கார். இது ஆல்ட்ராஸை பற்றின ரிவ்யூவாக இல்லாமல் ரேசரை ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறனால லெட்ஸ் ஸ்டிக் டு இந்த ரேசரில் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்றது. ஸோ லுக் வைஸ் போயிட்டு ஃபஸ்ட் அந்த காரை பார்க்கும்போதே ஓகேப்பா யூத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்போர்ட்டியான டிசைனை பண்ணியிருக்காங்க. பெருசாக சேஞ்சஸ் இல்லைனாலும் அந்த சின்ன சின்ன இந்த கிராஃபிக் டிசைன்ஸு அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு யங்கர் ஜென்ரேஷனுக்கு அப்பீல் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இட் வாஸ் வெரி நைஸ். அதில் அந்த அனில் கோடு கொடுத்துருந்தாங்க, ஸ்ட்ரைப்ஸ் ரேசிங் ஸ்ட்ரைப்ஸ். அதுவும் வந்து ஒரு மாதிரி யூனிக்காக இருந்துச்சு. ரொம்ப யங்ஸ்டரை டார்கெட் பண்ணுறாங்கன்னு தெரியுது. ஸோ அந்த அனில் கோடு, அந்த ஸ்ட்ரைப்ஸ் சொன்னல, அது வந்து எப்படின்னா இவங்க 3 கலர் வேரியேஷன்ஸ் தராங்க. ஓகே. ஸோ அட்டாமிக் ஆரஞ்சு இதுதான் வந்து மோஸ்ட் காமனாக இப்போ இருக்குது. நம்ம பார்த்த வெஹிக்கிளும் அட்டாமிக் ஆரஞ்சு. அதுக்கப்புறமா வந்து பியோர் கிரே அண்ட் அவென்யூ ஒயிட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னென்னா எல்லாத்துலேயுமே வந்து டாப் ஹாஃப் ஆஃப் த கார் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக்ல தான் வரப்போகுது, வித் தட் அந்த ரேசிங் ஸ்ட்ரைப்ஸோட. ஓகே. ஸோ அந்த ரேசிங் ஸ்ட்ரைப்ஸ் வந்து உங்களுக்கு பானட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு ஸ்ட்ரைப் மாதிரி போவோம். டுவர்ட்ஸ் அந்த ஷார்க் ஃபின் ஆண்டனா கிட்ட வரும்போது வந்து ஒரு செக்கட் ஃப்ளாக் மாதிரி அந்த இதில் இருக்கும்.
அந்த எண்டில் இருக்குல்ல, எண்டில் இருக்குது. அது வந்து நீங்கள் வீடு வந்து மொட்டை மாடியில் இருந்துச்சுன்னா வண்டி அப்படியே கீழே நிறுத்தி ரசிக்கலாம். மேலே டிசைன்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க. செக்கர்ட் ஃப்ளாக் ஒருவேளை இதை வந்து நரேன் கார்த்திகேயன் பண்ணார், இந்த R&Dலாம் இருந்தாருன்றதால போட்டிருப்பாங்களோ? இருக்கும். மிஸ்டர் நரேன் கார்த்திகேயன் வந்து இதில் வந்து ஒரு பெரிய பார்ட் ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த R&Dல. அண்ட் இட் ஷோஸில் இந்த வண்டியோட சவுண்டு. அதாவது ரேசர் அப்படின்றதுக்கு வந்து ஒரு டேக் மட்டும் இல்லாமல் ஒரு ரேசரையும் கூப்பிட்டு தே ஹேவ் டெவலப்ட் இட்ல. எக்ஸாக்ட்லி. அது வந்து ஒரு சூப்பரான ஸ்டஃப். ஆமாம். ஸோ ஆக்சுவலாக இது பார்த்தோன்னா ஆல்ஃபா சேசஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஆல்ட்ராஸுமே வந்து ஆல்ஃபா சேசஸ் பிளாட்ஃபார்ம் தான். பட் அந்த ஆல்ட்ராஸில் வந்து நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா, அந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து பவர் கம்மி, அவ்வளோ பவர் பத்தலை அந்த பிளாட்ஃபார்முக்கு அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணாங்க. அதை வந்து டாட்டா இந்த ஒரு அப்கிரேட் மூலமாக ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு வேர்டிக்டாக இருக்குது. காமனான இப்போது ஒரு டெஸ்ட் ட்ரைவ்லாம் போகிற இனிஷியல் ஸ்டேஜஸில் இதுதான் ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ இதில் வந்து நரேன் கார்த்திக் அவரோட இதுவுமே வந்து நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன், இன்புட்ஸ் அண்ட் ஸ்டஃப்ஸ்லாம். அண்ட் நிறைய அவர்கிட்ட இருந்த இன்புட்ஸ் இருந்துச்சு, சில வீடியோஸ் பார்த்தேன். ஸோ he was a major part of the development இது இந்த காரில். ஸோ அந்த டேகுக்கு ட்ரூவாக இருக்கணுன்றதுக்காக லாட் ஆஃப் இன்புட்ஸ் அவங்க சைட்லேருந்து வந்திருக்கு. அண்ட் இட் ஹேண்டில்ஸ் வெல்லுன்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்கிறாங்க, விச் இஸ் கிரேட்ல. இந்த செக்மெண்ட்டில் சும்மா ஒரு டேக் மட்டும் கொடுத்துட்டு மேலே கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இது ஒரு ஸ்போர்ட்ஸ் வெர்ஷன்னு சொல்லி அப்படி பண்ணாமல் ப்ராப்பராக வேலை செஞ்சுருக்காங்கன்னு தெரியுது. இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இந்த செக்மெண்ட்லேயே கொடுக்குறது வந்து ஒரு சூப்பர் ஸ்டஃப் அது. ஆமாம். அண்ட் இந்த செக்மெண்ட்டுக்கு வந்து நம்ம இப்போ கண்டிப்பாக டைமென்ஷன்ஸ் பற்றி பேசி ஆகணும். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4000 mm இருக்க லெங்த் இருக்குது, 3990 mm லெங்த் இருக்குது. அண்ட் தென் வித் வந்து 1755 mm இருக்குது. அண்ட் பூட் குவைட் ஸ்பேஷியஸில் அது. ஆமாம், ஸ்பேஷியஸ். அதுதான் பூட் ஸ்பேஸ். திரும்ப அவ்வளோ இதில் பூட் ஸ்பேஸ் வந்து 345 லிட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஹேட்ச்பேக்குக்கு விச் இஸ் நல்ல பூட் ஸ்பேஸ் தான் நினைக்கிறேன். இந்த ஆன் பேப்பர் ஸ்டஃப்லாம் குட், நல்லபடி சூப்பராக சொன்னீங்க. கை கொடை உள்ளே போய் உட்காந்து பார்க்கும்போது அது டிரான்ஸ்லேட் ஆச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்விஃப்ட்டில் போய் உட்காந்துருந்தோம், கிட்டத்தட்ட அதே செக்மெண்ட் தானே இது. ஆமாம், ஆல்மோஸ்ட் அந்த செக்மெண்ட். இங்கே போய் உட்காரும்போது மோர் ஸ்பேஸ் அது வந்து எவிடெண்ட்டாக தெரிஞ்சுது. இட்ஸ் அ பிகர் கார். உள்ள ஸ்பேஷியஸு, இன்னும் கொஞ்சம் லெக் ரூம்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஹெட் ரூம் கொஞ்சம் கிராம்ப்டு. ஆக்சுவலாக ஹெட் ரூம் வந்து ரொம்ப கிராம்ப்டு. உனக்கு சொல்கிறேன், ஏன்னா 6 feet. நீ அந்த மிதில் உட்காரும்போது, டிரைவர் சீட்டில் உட்காரும்போது வெளியே இருந்து இப்போ நம்ம ஹெட் கட் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்க மாதிரி இருந்துச்சு. பம்ப்லலாம் போனால் மண்டை அடிக்கும் போல். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃப்ளின்ஸ்டோன்ஸ்லாம் பார்த்துருக்கியா? மேலே எக்ஸாக்ட்லி சன்ரூஃப் ஓப்பன் பண்ணிட்டு தலையை மேலே வச்சு தான் ஓட்டுறாங்க. சன்ரூஃப் புது அப்கிரேட். இந்தியன் மார்க்கெட்டை நல்லா புரிஞ்சு பண்ணுற பிராண்டு. ஸோ ஆப்வியஸ்லி தே நோ வாட் த மார்க்கெட் வாண்ட்ஸ். ஸோ சன்ரூஃப் வந்து ஒரு வெல்கம் அடிஷன் தான். ஆமாம், பர்ஃபெக்ட். அண்ட் இன்டீரியர் குவாலிட்டி வந்து எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக், டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் நிறைய யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இன்டீரியரில். இது வந்து லாங்கர் ரனில் இது எப்படி இருக்குன்றது வந்து தெரியல எனக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெஷ்ஷாக போய் பார்க்கும்போது நிறைய டெக்ஸ்சர்ஸு அண்ட் டோர் பேட்ஸில் வந்து சில ரெக்ஸன் மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் குட். அண்ட் இப்போ எக்ஸ்டீரியர் லுக்ஸை பற்றியும் கொஞ்சம் பேசிடுவோம். கண்டிப்பாக. ஹவு டிட் யூ ஃபீல் பார்க்கும்போது? எப்படி இருந்துச்சு? ஸ்போர்ட்டி லுக் அதெல்லாம் ஓகே. நான் அந்த ஸ்விஃப்ட்டுக்கு சொன்ன மாதிரி அந்த பர்ஃபெக்ட் ஹேட்ச் அப்படி சொன்னேன்ல, ஆமாம், அதே இங்கேயும் இருக்குது. இருந்துச்சு. நல்ல டைமென்ஷன்ஸ், ப்ரொபோர்ஷனேட்லி வெரி வெல் புட். சைடில் இருந்து பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, அப்படியே கிறிஸ்பாக இருந்துச்சு. அண்ட் இவங்க வந்து 16 inch அலாய்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. ஆமாம், 16 inch அலாய்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. வண்டி வந்து இதோட பெருசாக போடணும்னு தோணவே இல்லை. ஆஃப்டர் மார்க்கெட்டில் போயிட்டு உங்களுக்கு அப்கிரேட் பண்ணணுன்ற இதே கிடையாது, ஏன்னா அவங்க ஸ்டாக்லேயே இதை கொடுத்துட்டாங்க. லுக்ஸ் பர்ஃபெக்ட். அண்ட் டெய்லுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த டெய்ல் லேம்ப் சூப்பராக இருந்துச்சுல. ஆமாம், டெய்ல் லேம்ப் நல்லா இருந்துச்சு. நல்ல ஏரோடைனமிக் டிசைன் பேசிக்கலாக. சும்மா அப்படி நிற்கும் போதே வந்து மூமெண்ட்டில் இருக்கிற மாதிரி நிறைய லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஹெட்லைட்டுமே ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க எல்லா பல்ப்ஸும். பட் லுக்ஸ் ஃபியூச்சரிஸ்டிக். டஸ் த ஜாப் மாதிரி தான். ஆனால் எல்இடி கொடுத்துருக்கலாம். ஆமாம், ஏன்னா நல்லா இருந்திருக்கும். அண்ட் இன்னொரு கோரிக்கை இருக்குது எனக்கு டாட்டா கிட்ட. என்னன்னா, நம்ம ஸ்விஃப்ட்டில் வந்து அதை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருந்தோம். என்னது? டோர் ஹேண்டில்.
ஆமாங்க. கீழே கொடுத்துட்டாங்கன்னு. இப்போ லிட்டரலாக மேலே கொடுத்து வச்சுருக்காங்க. நான் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கே 2-3 வாட்டி இழுத்து பார்த்தேன். தரடா இதை மறந்துட்டான்பா. ஆனால் ஆஃப் கேமராவில் வந்து ½ அன் ஹவர் ட்ரை பண்ணுறேன்னா அது யாருக்கும் தெரியுதா? இட்ஸ் ஹைலி கான்ஃபிடென்ஷியல். ப்ளஸ் அது பொசிஷனும் ஒன்று, இன்னொன்று த வே இட் ஓப்பன்ஸில் நம்ம நார்மலாக இப்படி இழுப்போம், அப்படி இல்லாமல் இதை உள்ளே ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கோரிக்கை தான் இல்லை, தயவு செஞ்சு ட்ரெடிஷ்னல் பிளேஸில் கொடுங்க அப்படின்றது. ஏன்னா நீங்கள் வந்து டோரு லிட்டரலாக 90 டிகிரி ஓப்பன் ஆகிற டோர். ஆமாம், சூப்பர். அது நல்ல ஸ்டஃப் அது ஆக்சுவலாக. ஆமாம், அது கொடுக்கும்போது ஒரு ஹேண்டில் கொஞ்சம் கீழே கொடுத்தீங்கன்னா இன்னும் வசதியாக இருக்கும் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறதுக்கு. So let's come to the interior portion again. Seats, upholsteries, இதெல்லாம் எப்படி ஃபீல் ஆச்சு? அதாவது சீட்டோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. த கம்ஃபர்ட் வாஸ் குட். மேலே ரூஃப் லைனிங்கும் பிளாக். ஆமாம், அண்ட் எவ்ரிவேர் இட் வாஸ் ஆரஞ்ச். ஆமாம், அந்த ஆரஞ்சு எலிமெண்ட்ஸை தெரிச்சு விட்டுருக்காங்க. ரேசர்னு போகிறாங்க, ஸோ ஒரு வைப்ரண்ட்டான ஒரு நம்ம கலர் தீம்டு மாதிரி இருந்துச்சு போயிருக்காங்க. ஸோ இந்த ஆடியன்ஸுக்கு ஐ திங்க் தேல் அப்ரிஷியேட்டட். ரொம்ப மெச்சோர்டான ஆடியன்ஸ் வந்து இந்த சைடு வரப்போகிறது இல்லை, அவங்க வந்து வேறு மாதிரி போயிடுவாங்க. பட் ரேசர் ஒரு பவர் எதிர்பார்க்குற யங் ஸ்போர்ட்டியாக இருக்கணும், வைப்ரண்ட்டாக இருக்குல்ல, ரொம்ப உள்ள நிறைய ஆரஞ்சு எலிமெண்ட்ஸ் இருக்குது. இட் லுக்ஸ் குட் ஆக்சுவலாக. அண்ட் உள்ள புதுசாக இப்போ வந்து ஒரு 10.25 inch டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம்க்கு. அண்ட் இதுவுமே வந்து 7 inch TFT கன்சோல் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்புறமா டாட்டாவோட அந்த டாக்கோமீட்டர் அதெல்லாம் அனலாக் அது அப்படியே இருக்குது. பட் சில அந்த 7 inch TFT டிஸ்பிளேயுமே வந்து வெரி மச் இன்ஃபர்மேட்டிவ். உள்ளே நமக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாமே இருக்குது. அண்ட் இந்த புதுசாக அப்கிரேட் ஆன இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமுமே இட் இஸ் ஸோ குட். அந்த டச் ஸ்க்ரீன் ஆக்சுவலாக வந்து இட் வாஸ் குட். ஏன்னா இதுக்கு முன்னாடி டாட்டா ஹேட் அ பேட் ரெப்யூட்டேஷன் ஃபார் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம். ஓகே, டச் ஸ்க்ரீன்ஸுக்கு வரும்போது யூஸ்வலாக நிறைய கார்ஸில் அது லேகியாக இருக்குன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா வந்துட்டு இருந்துச்சு முன்னாடி. இந்த டைம் தே ஃபிக்ஸ்ட் இட். நல்லா செம்ம ஸ்மூத்தாக இருக்குது, ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ குடோஸ் டு டாட்டா ஃபார் தட். சூப்பர். அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் ஆஸ் யூஷுவல் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு அந்த ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங்கில் வந்து நான் ஸ்விஃப்ட்டில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். இதில் சின்னதாக ஒரு விஷயம் என்னென்னா, அதோட ஸ்டிச்சிங்ஸ்லாம் இருந்துச்சுல்ல, அந்த ஆரஞ்ச், பிளாக் அண்ட் ஆரஞ்ச் ஸ்டிச்சிங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இன்னும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கலாமோன்ற மாதிரி தோணுச்சு. ஓகே, ரொம்ப அப்படியே அப்ரப்டாக இருந்த மாதிரி. பட் இது வந்து கிட்டத்தட்ட நெட் பிக்கிங் தானே, ஏன்னா என் கண்ணுக்கு அது தெரியவே இல்லை. பட் பரவாயில்ல, அவ்வளோ தூரம் நோட் பண்ணியிருக்கீங்க. அண்டு பின்னாடி ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. அகேன் 2 டுவல் ஏசி வெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்டு ஸ்விஃப்டில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் ஆம்ரெஸ்ட் அண்ட் ஒரு அதுக்குள்ள ஒரு குட்டி ஒரு ஸ்பேஸ். சூப்பர். அது எர்கனாமிக்லி இட் ஒர்க்ஸ்ல. ஒரு டிரைவர் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற பொசிஷனுக்கு அது கண்டிப்பாக இட் ஹெல்ப்ஸ். ஆமாம், ஸோ அது சூப்பர். அண்ட் தென் க்ளவ் பாக்ஸ், ஆம்பிள் ஸ்பேஸ் இருக்குது க்ளவ் பாக்ஸில். குட்டி குட்டி கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏதாவது லெட்டர்ஸ்லாம் வைக்கிறது மாதிரி, அந்த மாதிரி விஷயங்களும் டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர் லிஸ்ட்டில் 360 டிகிரி கேமரா கொடுத்துருக்காங்க. பியூட்டிஃபுல்லாக ஆஃப் அது. ஆமாம், நான் வந்து ஆக்சுவலாக எனக்கு இந்த ஃபீச்சர் இருக்கிற தெரியாது. சைடு மிரர்ஸ் கிட்ட என்னது என்னமோ இங்கே இருக்கே அப்படின்னு போய் பார்த்தா கேமரா கம்ப்ளீட்டாக சுற்றி கொடுத்துருக்காங்க. அண்ட் அது அந்த கிராஃபிக்ஸுமே நல்லா இருந்துச்சு உள்ள இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமில் பார்க்கும்போது. ஆனால் ஒரே கார் கலர் தான் வருது, அந்த அளவுக்கு கஸ்டமைஸ் பண்ணல அவங்க. பட் டஸ் த ஜாப்ல 360 டிகிரி கேமரா இந்த செக்மெண்ட்டில் கொடுத்தது செம. அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம ஃபீச்சர்ஸ் பற்றி பேசும்போது சொல்லணும். சன்ரூஃப் பேசணும்ல, அது வந்து வாய்ஸ் ஆக்டிவேட்டட். ஓ, ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியான விஷயங்கள்லாம் வந்து நல்லாவே பார்த்து பண்ணியிருக்காங்க போல் டாட்டா. நைஸ். வாய்ஸ் ஆக்டிவேட்டட் அண்டு ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த ஹேட்ச்பேக்கில் வந்து அண்ட் இதெல்லாம் இந்த அப்கிரேட்லாம் எதுக்கு அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கணும். பேசிக்காக இப்போ இவ்வளோ அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்ட்ராஸ்லேருந்து மாதிரி ரேசர்னு இன்ஜினில் ஸ்பெக் அப்கிரேட் பண்ணுறதெல்லாம் எதுக்கு பார்க்குறாங்கன்னா, நம்ம அதோட மார்க்கெட் பார்க்கலாம். இவங்க காம்படிட்டர்ஸ் ரெண்டுமே கரெக்ட். அதுக்கு ஒரு மார்க்கெட்டும் எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு. காம்படிட்டர் சைடில் ஆக்சுவலாக இந்த i20 என்லைன் அதுக்கு நேரான போட்டி தான் இது. ஸோ இட்ஸ் அன் ஆன்சர் ஃப்ரம் டாட்டா. நாங்களும் ஃபாஸ்ட் கார்ஸ் பண்ணுவோம் அப்படின்றது. தே ஆர் கோயிங் ஆஃப்டர் த i20, அது கிளியராக தெரியுது. அண்ட் தே ஆர் டூயிங் இட் வெல்.
அதுவும் ஆக்சுவலி i20 இஸ் கோயிங் ஆஃப்டர் போலோ. ஸோ அவன் அப்படி போயிட்டுருக்கான். இவங்க வந்து இது போயிட்டுருக்காங்க i20க்கு ஈக்குவலாகவே நாங்கள் ஃபாஸ்ட்டாக இருக்கோம். அண்ட் தே ஹவ் ப்ரூவ்ட் ரீசெண்டாக ஒரு 2-3 days முன்னாடி நடந்த ஒரு க்ளோஸ் சர்க்கியூட் இதில் வந்து அல்ட்ராஸ் ப்ரூவ் தட் திஸ் இஸ் த இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் ஹேட்ச்பேக்குன்ட்டு. வர்ற மாதிரி ஒரு நார்மல் வெர்ஷன் அப்படின்றதுக்கு மேலே ஒரு ஸ்போர்ட் வெர்ஷன்றதுக்கு ஜஸ்டிஃபைடான ஒரு ஸ்போர்ட் வெர்ஷன் இருக்கிறது வந்து குடோஸ் டு டாட்டா. ஏன்னா இதுக்கு மேலே இருக்கிற செக்மெண்ட்லேயே நம்ம இதுக்கு முந்தின வீடியோலாம் புலம்பியிருக்கோம், ஒரு டேக் மட்டும் கொடுத்துட்டு ஸ்போர்ட்ன்றீங்களே அப்படின்னு. இந்த செக்மெண்ட்டில் வந்து இவ்வளோ R&D பண்ணி ஒரு டேகை ஜஸ்டிஃபை பண்ணி பண்ணுறது வந்து இட்ஸ் அ குட் ட்ரெண்ட். அண்ட் டாட்டானாலே சேஃப்டி. ஸோ இதுலேயுமே வந்து 6 ஏர்பேக்ஸ் கம்பல்சரியாக நீங்கள் என்ன வேர்ஷன் எடுத்தாலுமே 6 ஏர்பேக்ஸ் கொடுத்துட்றான். ஸோ வேர்ஷன் பற்றி பேசும்போது தே ஹவ் 3 வெர்ஷன்ஸ். ஓகே, டாப் மிட் ஹைன்ற மாதிரி R1 R2 R3 அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. வேறு ப்ரைஸ் வேரிஸ். ஒரு 1 lakh வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 9.5 to 10.6 வரைக்கும் போகுது. ஸ்வீட் ஸ்பாட்டில். ஆமாம், நல்ல ஒரு ஹேட்ச்பேக்கு வந்து அதுவும் இந்தியன் மார்க்கெட்டுக்கு ப்ரீமியமாக நல்லாவே வாங்கலாம். அண்ட் வி நோ அபவுட் டாட்டா சர்வீஸும் கூட. ஸோ அதுவுமே வந்து டீசெண்டான ஒரு சர்வீஸ், நல்லாவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அவங்ககிட்ட. இப்போ நல்லா இருக்கா? இப்போ நல்லா இருக்கான்னு எனக்கு தெரியல, நல்லா இருந்துச்சு. முன்னாடி எனக்கு கெட்ட அனுபவங்கள்லாம் இருக்குது, ரொம்ப முன்னாடி 10 years பேக்கு. ஐ ஹோப் டாட்டா ஹஸ் ஃபிக்ஸ்ட் இட், அவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும். அண்ட் பின்னாடி சீட்டில் வந்து நடுவில் ஹெட்ரெஸ்ட் இல்லை, அது வந்து ஒரு மிஸ்டாக இருந்துச்சு. ஓகே, தே குட் ஹேவ் கிவன் இட். நடுவில் இருக்கிறவங்களுக்கும் தலை இருக்குல்ல, ஸோ குழந்தைங்கள உட்காரச்சுப்பாங்க, அப்படி டார்கெட் பண்ணிட்டாங்க போல. பட் தே குட் ஹேவ் கிவன் இட் மேபி ஒரு ஃபேஸ் லிஃப்ட்டில் எதிர்பார்க்கலாம். ஆமாம், இப்போ மேபி இதெல்லாம் மாறப்போகுதுல்ல, கியர் பாக்ஸ்லாம் மாறப்போகுது. ஸோ புதுசாக வரும். ஆக்சுவலாக எனக்கு அது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. ஒன்று மேனுவல், இப்போ இந்த காலத்தில் யாரும் பெருசாக மேனுவல் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. ஸோ மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுத்ததும் அண்ட் அந்த கியர் நாப்ஸுமே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி லேமாக இருந்துச்சு. இன்டீரியரில் அது மற்றதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. மேபி அதுலேயும் ஒரு ஆரஞ்சு கலர் ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கலாம். என்றைக்குமே வந்து டிரைவிங் ரொம்ப பிடிச்சவங்க வந்து மேனுவல் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ட்ரூவாக இருந்திருக்காங்க. பட் என்னென்னா லேட்லி இப்போ இருக்கிற ரோட் கண்டிஷன்ஸும் இப்போ இருக்க டிராஃபிக்குக்கும் ஆட்டோமேட்டிக் மேக்ஸ் மோர் சென்ஸ். நீங்கள் ஃப்ரீயான ரோட்டில் ஓட்டுறீங்க, ஓகே மேனுவல் என்ஜாய் பண்ணலாம். இப்போ இருக்கிற இதுக்கு கிளச்சை மிச்சு கால் வந்து லெக் டே மாதிரி ஆகிடுது. ஸோ ஐ திங்க் அங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆமாம், ஸோ ரொம்ப ட்ரூவான இது எனக்கு மேனுவல் தான் வேணுன்றவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அட் த சேம் டைம் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக எனக்கு ஆட்டோமேட்டிக்கோடைய ஈஸ் வேணுன்றவங்களுக்கு கொடுத்துட்றது நல்லது. தே ஷுட் பி கிவிங். அண்ட் இந்த அப்கிரேடில் ஐ திங்க் தே ஷுட் டூ ஒன் மோர் அப்கிரேட். இப்போ ஆட்டோமேட்டிக் கொடுக்குறாங்க அப்படின்னா நிறைய மோட்ஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து எந்த டிரைவிங் மோடுமே கிடையாது. பட் ஐ டோன்ட் நோ, நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் ஸ்போர்ட் மோட் அப்படின்னு காட்டுது, எந்த மோடுமே இல்லை, ஸ்போர்ட் மோட் மட்டும்தான் இருக்குது போல். அதுக்கு எது சூப்பர் ரேசருக்கு அப்போ ஸ்போர்ட் தானே வேணும்? ஓ அப்படி. உங்களுக்கு நார்மலாக வேணும்னா போய் நார்மலாக வாங்கிக்கோங்க. மோடே இல்லைங்க, நார்மல் மோடு தான் ஸ்போர்ட் மோடுன்னு காட்டுது. நார்மலே ஸ்போர்ட் தான். அப்படி ரேசர்னா அதுக்கு ட்ரூவாக இருக்காங்கல்ல. ஸோ அது ஏதாவது அப்கிரேட் வந்தால் நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன் ஆட்டோமேட்டிக் கொடுக்குறீங்க, வேறு ஏதாவது ஒரு மோட் கொடுங்க. அதில் மேபி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் மோட்ஸ் மேபி வரலாம், அந்த மாதிரி அதெல்லாம் ஒன்று கொடுக்கலாம். ஸோ ஐ திங்க் இதுதான் வந்து ஒரு அளவுக்கான ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ஆஃப் இது வந்து வண்டியை நாங்கள் இப்போ போய் பார்த்துட்டு வந்து ஜஸ்ட் என்ன ஃபீல் ஆகுதுன்றதை மட்டும் இப்போ பேசியிருக்கோம். ஸோ ஒரு ப்ராப்பர் டிரைவ் ரிவ்யூவில் இன்னும் இன்டெப்த்தாக இதை டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இந்த செக்மெண்ட்டில் எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணது வந்து அந்த ரேசர் டேகுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தே ஹேவ் ஒர்க்ட். இதில் ஒரு F1 ரேசரும் ஹேஸ் பீன் இன்வால்வ்டு. ஸோ அவங்க கூட சேர்ந்து கொலாபரேட்டிவாக ஒரு ப்ராப்பரான ஒரு நல்ல கார் கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த ட்ரெண்ட் வந்து எல்லா செக்மெண்ட்ஸ்லையுமே இருக்கணும். ஒரு ஸ்போர்ட்டி பேட்ஜ் வருதுன்னா ஜஸ்ட் விஷுவல் ஸ்டஃபோடு நிறுத்தாமல் ஒரு ப்ராப்பராக ஃபுல்லாக இன்ஜினில், ஏன்னா அதுதானே ஸ்போர்ட்டுன்றதுக்கு இட் வில் மேக் சென்ஸ். ஸோ குடோஸ் டு டாட்டா ஃபார் தட். அண்ட் I think we're done with the impression. Yeah, and thanks to குருதேவ் மோட்டர்ஸ். ஏன்னா அவங்க தான் எங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி நாங்கள் போய் ஷூட் பண்ணிட்டு வந்தோம். அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் இப்போ நம்ம வந்து நீங்கள் மோட்டோரான் சேனல்லேருந்து பார்த்துட்டு போகிறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட மோட்டோரான் சேனலை ரெஃபர் பண்ணால் they are giving some offers as well. Yes. So this is a special gesture from Gurudev Tata Motors. Yes. ஸோ நீங்கள் வந்து வண்டி வாங்குற ஐடியா இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு மோட்டோரான் வீடியோ பார்த்துட்டு வந்தோன்றதை மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் டீமே DM பண்ணுங்கள் அதை பற்றி, ஸோ தட் we can talk to them. எங்கள் சைடில்
முடிஞ்ச ஒரு விஷயத்த நாங்கள் எக்ஸாக்ட்லி எங்கள் ஆடியன்ஸ் நம்ம ஸ்குவாட்ரானுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்கலாம். சூப்பர். ஸோ ஸோ அடுத்த வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ. ஸ்பெஷலான வீடியோ. நான் எதுவுமே பேச போகிறதில்ல. அந்த வீடியோ ஆமாம், வீடியோ நீங்கள் பாருங்க. ஏன்னா அது சூப்பரான காரு. நல்லா ரொம்ப இம்ப்ரெஸ்டுப்பா. ஆமாம், அந்த காரை பற்றி சின்னதாக சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு இன்டர்நெட்டில் பார்த்துட்டு நான் வந்து இதுக்கு முந்தின ஜென்ரேஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு நினச்சேன். நேரில் போய் பார்த்தோன்னா பிக் மிஸ்டேக். எதையும் நேரில் பார்த்துட்டு டிசைட் பண்ணுன்றதை அந்த கார் ப்ரூவ் பண்ணிடுச்சு. அதோட கட் பண்ணிக்கிறேன். ஸோ அது என்ன காருன்னு உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் ஒரு புதுசாக ஒரு ஹேட்ச்பேக் பார்க்குறாங்க, இப்போ அல்ட்ராஸே பார்க்குறாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க, ஃபாலோவும் பண்ணிடுங்க இன்ஸ்டாகிராமில். எஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.